கர்நாடகாலேருந்து நல்ல பெரிய ஒரு கருங்கல்ல எடுத்து ஐயா மோடிக்கு நேரா வீசியிருக்காங்க. அதை தடுக்க வேண்டிய ஐயா மோடியோட கையை நல்லா பிடிச்சி பின்னாடி இருக்க கட்டி விட்டாயின்னு வைங்களேன். இப்ப கல்லு நேரா ஐயா மண்டையை நோக்கி குறிப்பார்த்து ஓடி வருது. இப்ப இந்த ஒரு உள்ளாட்சி தேர்தல் கர்நாடகாவில் நடக்க போற ஒரு உள்ளாட்சி தேர்தல், அது இந்த பாசக 10 வருஷமா தேர்தலில் என்னென்ன உள்குத்து வேலையெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த உள்ளாடையை கலட்டி காட்ட போகுதுன்னா பார்த்துக்கல. பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பை. இப்போ கர்நாடகாவில் உள்ளாட்சி எலெக்ஷன் ஒன்று நடக்க போகுது. உள்ளாட்சி எலெக்ஷன்ல அப்படி என்னடா ஸ்பெஷல்னு நீங்க கேட்கலாம். இந்த உள்ளாட்சி எலெக்ஷனே ஸ்பெஷல் தான்ப்பா. இப்போ கடந்த ஒரு 20 வருஷத்துல நடக்காத ஒரு தேர்தல் கர்நாடகாவில் இப்போ நடத்த போகுது. ஆக்சுவலி நடத்த போறாங்க, அப்படித்தான் சொல்லணும். அதை முதல் முறையாக பேலட் முறையில், அதாவது வாக்குச்சீட்டு இருக்கு இல்லையா, அந்த வாக்குச்சீட்டு முறையில் கர்நாடகாவில் ஒரு உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்க போகுது. அதுதான் இப்போ அங்கே எல்லாரும் உதறிக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கிறவங்க பதறிக்கிட்டு இருக்காங்க. முடியாது முடியாது, இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இதெல்லாம் நடந்தா நாங்கள் ஆட்டத்துக்கே வரமாட்டோம். இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்டு எப்படி இதை சாதிச்சது? அதாவது என்ன நடந்தாலும் இந்தியாவில் இனிமேல் இவிஎம் மட்டும்தான் எலெக்ஷன் நடக்கும். இவிஎம் இல்லாத ஒரு எலெக்ஷன் இந்தியாவில் இனிமேல் நினச்சி கூட பார்க்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுப்பா, இவிஎம் தான் பெஸ்ட்டு, மற்றது எதையுமே நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை இருக்க பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா? அவங்க கூப்பிட்டு வச்சு இப்போ நறுக்கி இருக்காங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டேட் எலெக்ஷனோ இல்லை சென்ட்ரல் எலெக்ஷனோ, அதாவது ஒரு சட்டசபை எலெக்ஷனோ இல்லை ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷனோ நடந்தால் அது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அங்கே இதையெல்லாம் ஒத்து வர மாட்டாங்க. ஆனால் ஒரு ஸ்டேட்டுக்கு உள்ளே நடக்கிற அந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த உள்ளாட்சி தேர்தலை முழுக்க முழுக்க எப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு லிமிட்டேஷன்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. இது வரைக்கும் அப்படி ஒரு இதை யாருமே பயன்படுத்துனது கிடையாது இந்த ரூலை. இதில் மேலே இருக்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க அந்த எலெக்ஷன் கமிஷனோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ நேராக மூக்க நுழைச்சு நீ இதை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் அதைத்தான் கொண்டு வருது. ஏற்கனவே எதுக்காக இதை, இப்போ ஒரே ஒரு டவுட்டு தான், எலெக்ஷன் கமிஷனு ஆக்சுவலி இதை ஏன் இதை இப்படி பண்ணுற, என் மேலே உனக்கு என்ன சந்தேகம் சொல்லு, நான் கிளியர் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்கள, ராகுல் காந்தி தோற்றுருப்பார். உண்மையில ராகுல் காந்தி தோற்றுருப்பார். பாசக ஜெயிச்சிருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் நெஞ்ச நிமித்தி நின்றுருக்கான். ஆனால் இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருச்சு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கிருச்சு. இது அவங்களுடைய உரிமை. ஆக்சுவலி ஏன் கர்நாடகா கவர்மெண்ட்டு இவிஎம்மை பேன் பண்ணிட்டு முழுக்க முழுக்க வாக்குச்சீட்டு முறையில் நடத்துது? அதை யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்பிக்கை கிடையாது. ஏற்கனவே கர்நாடகா, இப்போ ராகுல் காந்தி ஆரம்பித்ததும் கர்நாடகா மகதேவ்புரா தான். அதில் இருக்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு தான் அவர் என்ன நினச்சி எடுத்தாருன்னு தெரியல. ஆனால் அங்கே எடுத்தது தான் பாசகவோட மண்டையும் எலெக்ஷன் கமிஷனோட மண்டையும் ஒரே நேரத்தில் பொழந்துருச்சு. பொல 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 பொலன்னு ரத்தம் ஊற்றுது. அவங்களும் எவ்வளவோ பஞ்சை வச்சு முட்டெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க, முட்டி வழியாக ரத்தம் வலிக்குதுன்னு வைங்கள. இப்போ அந்த மகதேவபுரா எலெக்ஷனை தாண்டி இதே எலெக்ஷன் கமிஷனில் இருந்த அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி இந்த ஃபார்ம் 7 ஒன்று இருக்குல்ல, அதில் இன்னொரு இடத்துக்கு வெப்சைட்டுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் அப்படியே மாறி இருக்கு. அதை கர்நாடகா கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்டுக்கிட்டே என்னோட, அதாவது இது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், கர்நாடகா ஒவ்வொரு ஸ்டேட்டோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனு, இது எப்படி தேர்ட் பார்ட்டிக்கு போச்சு அந்த ஐபி அட்ரஸு கொடுன்னுருக்காங்க. முடியாதுன்ட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். அதையெல்லாம் நீ ஏப்பா கேட்குற, அதெல்லாம் என்னால் இப்போ உனக்கு தர முடியாது, அதுவே பெண்டிங்கில் நிற்குது. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி சொன்ன அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஏன் அப்படின்னா,
அந்த கர்நாடகா கவர்மெண்ட் கேட்டுச்சு இல்லையா, இந்த ஐபி அட்ரஸ் இந்த இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி களவு போச்சுன்றதுக்கு. அதில் கிட்டத்தட்ட 5500 பேரோட இது வந்து சேஞ்ச் ஆகி நிற்குது. அதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. இது எப்படி என்ன ஏதுன்றதை மட்டும் நான் பார்க்குறேன். ஏன்னா கொடுத்தா அவங்க மாட்டிக்குவாங்க. அதனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கு தெரியுது. இப்போ அந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, ஏப்பா நீ இதை விட்டுட்ட, நீ இதை இழுத்தி பிடிச்சி இவிஎம்ல நடத்தலாம்னு சொல்லி கேட்டிருக்கலாம்லப்பா, இப்படி அசால்ட்டாக விட்டுட்டியா, அப்புறம் உன்னைய ஊருக்குள்ளே வேற யார் யார் மதிப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இது மாநில அரசோட கண்ட்ரோலில் இருக்கிறது. ஒரு எலெக்ஷனை எப்படி நடத்தணும், என்ன தேதியில் நடத்தணும், இது எல்லாம் அந்தந்த கவர்மெண்ட் முடிவு செய்ய வேண்டிய வேலை. அவங்களோட இதில் போயிட்டு நான் என்றைக்குமே தலையிட மாட்டேன், ரொம்ப நல்லவனாமா இல்லை அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க அவங்க. இப்படிலாம் பண்ணிட்டா நீ ஜெயிச்சதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுவா, இருடி உரிக்கிற. இப்போ வெளியில் பிரச்சனை இல்லை, மேலே இருக்க பாஜகவுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கீழே இருக்க பாஜகவுக்கு பிரச்சனை. எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த பிரச்சனை. இன்னொரு விஷயம் கர்நாடகா என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்க கொடுத்த அந்த ஓட்டர் லிஸ்ட்டை கர்நாடகா நம்புறதுக்கு தயாராக இல்லை. என்னால் அதை இவங்க கொடுக்குற எதையுமே என்னால் நம்ப முடியாது, எனக்கு என்ன தேவையோ அதை நானே ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட்டு அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த வாக்காளர் பட்டியலை அவங்க இப்போ ரிவைஸ் பண்ண போகிறாங்களோ. நான் பண்ணி என்னோட வாக்காளர் யார் யாருன்னு சொல்லி நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஒரிஜினல் அதுதான் இதில் முக்கியம். நீங்க கொடுத்ததை வச்சுக்கிட்டு அதை சரிபார்க்கறதுக்கு நான் ஒன்றும் இல்லை, நான் தர்றேன், அதை வச்சுக்கிட்டு நீ சரிப்பா. இது எல்லாத்துக்குமே எலெக்ஷன் கமிஷனு நீங்கள் சொன்னால் சரிதான் சாமி, நீங்கள் சொன்னால் சரிதான் சாமின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சொன்னதுக்கெல்லாம் மண்டே ஆட்டிக்கிட்டு வந்துருக்குது. அதை பார்த்த பாஜகவுக்கு, டேய் என்னடா படுத்துட்ட, எனக்காக எந்திரிச்சு ஏதாச்சும் பண்ணுவேன்னு பார்த்தா எங்கே எந்திரிக்கிறது, எந்திரிச்சாதான் முட்டிலேயே அடிக்கிறாங்கல்ல. அதை விட இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க பாஜக, லோக்கல் பாஜக இருக்குல்ல கர்நாடகாவில், அவங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் எப்படிங்க பேலேக்கு ஒத்துக்குவோம், அதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்லையே, இத்தனை வருஷமா இல்லாதது இப்போ இன்னும் திடீர்னு இவங்க வந்து உள்ள நுழைக்கிறாங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. அப்படி ஒரு வேளை உனக்கு பேலே தான் வேணும், அதாவது வாக்குச்சீட்டு முறை மட்டும்தான் வேணும் அப்படின்னா, அந்த வாக்குச்சீட்டு முறை இருக்கிற ஆட்டத்தை எல்லாத்தையும் கலைச்சிரு. இந்த கர்நாடகா சட்டசபை தேர்தல் நடத்துல அதை கலைச்சிரு. உங்க ஆளுங்க 9 பேர் போய் உட்கார்ந்துருக்காங்க நாடாளுமன்றத்தில், அதை கலைச்சிரு. அதுக்கு நீ என்ன சொல்லலாம், ஒட்டு மொத்தமாக எல்லா இருக்கிற அத்தனை பேர் பதவியும் கலைச்சி விட்டுறலாம். ஏன்னா எல்லாமே இவிஎம் முறைப்படி தான் நடந்துச்சு. ஐயா மோடி உட்பட எங்க முடிஞ்ச அவர்கிட்ட போய் சொல்லுவாப்பா, அவர்கிட்ட சொல்லி ஐயா நம்ம தான் ஜெயிப்போம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கய்யா, இவங்கள மறுபடியும் நம்ம எலெக்ஷன் நடத்துவோங்கய்யா, இந்த முறை ஓட்டு சீட்டில் வச்சு இவங்களை நம்ம ஒழிச்சு விட்டுறணும் போய் சொல்லு. ஏறி நெஞ்சு மேலேயே மிதிப்பாரு. இவிஎம் இல்லாமல் என்னைய எலெக்ஷன் நடத்த சொல்றியாடா நீ? இல்லை அவங்க சொல்ற அப்படிதான் சார் இருக்கு. ஏன்னா கர்நாடகா கவர்மெண்ட்டை காலி பண்ணிடணும், ராஜினாமா பண்ணிடணும். சரி, அந்த 7 எம்பியை ராஜினாமா பண்ணிடணும். சரி, அப்போ கூடவே சேர்த்து எல்லாரையும் பண்ண சொல்லு. உண்மையிலேயே இன்னொரு எலெக்ஷன் நடத்துறதுன்றது செலவு தான், அது வேலை முறையில் நடத்துறதுன்றது ரொம்ப பெரிய செலவு தான். இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு ஒரு முடிவு கட்டிக்குவோம். எவ்வளவோ ஒன்று வரையும், எவ்வளோ அதான் இவங்களுக்கு கொடுக்குற தள்ளுபடி பண்ணிய பல கடன்களை நம்மக்கிட்ட தள்ளிட்டாங்க. அதுக்கு இப்படி எங்ககிட்ட காசை தள்ளுங்க, அதை நாங்கள் ரெடியாக அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ரெடியா போய் எனக்கு ஒட்ட விட மாட்டேங்கிறாயா, அது எப்படி முடியும்? பேலையில உனக்கு எலெக்ஷன் நடத்துறதுல என்ன பிரச்சனை? அங்கே விழுந்தாலும் அதே ஓட்டு தான், இங்கே விழுந்தாலும் அதே ஓட்டு தான். என்ன அங்கே போட்டோம்னா குத்தி விளையாடலாம், இஷ்டத்துக்கு எடுத்து கொண்டு வச்சு அப்புறமா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே அதை பண்ண முடியாது. அதுக்கு தான் உள்ளுக்குள்ளே உட்காந்து அலறிக்கிட்டு இருக்காங்க. இதை கவர்மெண்ட் அமைச்சரவையை கூப்பிட்டு, ஐயா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், இதுக்கு ஒரு வழி இருக்குது, இவங்களால இதை வந்து தடுக்கவே முடியாது, என்ன பண்ணாலும் நம்ம கிட்டையே நெருங்க முடியாது, எவனா இருந்தாலும் அந்த பார்டரில் நின்று பார்த்துட்டு அப்படியே ஓடிடு, அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து. ஏன்னா இப்போ இந்த லோக்கலில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷனு, அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு மேலே இருக்க எலெக்ஷன் கமிஷன் ஆறு போட முடியாது. உன்னைய யாரோ பர்மிஷன் கொடுக்க சொன்னது? முதல்ல இவங்க கிட்ட யாரும் பர்மிஷன் கேட்டதும் பாங்க, எங்ககிட்ட யாரா கேட்டா? அவங்க சொன்னாங்க, நாங்கள் சரின்னு சொல்லி கையெழுத்து போகிற நிலைமையில தாண்டா இருந்தோம். அந்த பழைய சிவாஜி போடுவார்ல, அதே மாதிரி அழுதுகிட்ட அப்ரூவ் கொடுத்துருக்கோம்டா. இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் வெளியில் வந்து இப்போ 2 பிரச்சனை. ஒன்று,
வாக்குச்சீட்டு முறையில் இது தேர்தல் நடத்துறது. இன்னொன்று, அந்த பட்டியலை தயாரிக்க வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, வாக்காளர் பட்டியலை ஸ்டேட் கவர்மெண்ட் தயாரித்தாலே தெரிஞ்சு போயிடும் இவங்க எந்த அளவுக்கு ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் பாஜகவை இதில் குறையே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னதான் அவங்க சொன்னாலும் செஞ்சது நீ தானே, அப்போ அவங்களோட இது என்னன்றது நல்லாவே தெரிஞ்சு போயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்டு இதை அமுல்படுத்திடுச்சுன்னு வைங்களேன், இதை வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க, அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் அட் த சேம் டைமு கர்நாடகாவுக்கு கொடுத்த அதே அந்த லிபர்ட்டி இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸுக்கும் பொருந்தும். தமிழ்நாடு நடத்தாலும் உள்ளாட்சி தேர்தலை பேலே முறையில் நடத்தலாம், வாக்குச்சீட்டு முறையில். இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸுக்கும் அந்த உரிமை இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை கொஞ்சம் கூட இது பண்ண முடியாது, அவங்களால அப்ஜெக்ஷனே தெரிவிக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷனு எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கலாம். அவங்க சொல்றத செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு ஆளாக மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குமே தவிர, எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்கிட்டு செய்கிற விழா கமிட்டியாளர்கள் மாதிரி எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் நடக்க முடியாது. ஸோ கர்நாடகா இது வரைக்கும் தமிழ்நாடு எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமாக இருந்துச்சு. இப்போ கர்நாடகா அதை மாற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், நானும் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி கர்நாடகாவும் கிளம்பி வந்துருக்கு. இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு யார் யார் இவங்க வேட்டியை உருவ முடியுமோ, அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஆள் செய்கிற வேலையை எல்லாரும் நம்ம ஒரு கை போட்டோம்னு வைக்கல, ஆட்டோமேட்டிக்காக இவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவங்க வாயாலேயே உண்மையாக வர வச்சிடலாம். அதுக்கான முதல் படி தான் இது. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க. நன்றி.